பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. நோன்பு திறக்க உள்ளது. நோன்பு திறந்த பிறகு சில வார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம். மற்றும் முகமது ஆசாத், ரவிக்குமார், அப்துல் ஹமீத் அவர்களையும் தலைமை நிலைய செயலாளர் ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களே, மாநில செயலாளர் டாக்டர் திரு அவர்களே, மாநில துணை செயலாளர் எஸ் ராபர்ட் அவர்களே, மாநில துணை செயலாளர் அட்வொகேட் எஸ்பி நிர்மல் அவர்களே, மாநில துணை செயலாளர் இசிஆர் பார்த்திபன் அவர்களே, மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் கலீம் அவர்களே, சென்னை மாவட்ட தலைவர் ஏ அப்துல் முஜீப் அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர் பி. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட முஸ்லிம் சமுதாய சகோதரிகளே மற்றும் அனைத்து சமுதாய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் டாக்டர் திரு அவர்களுக்கும் மற்றும் மத்திய சென்னையில் இருந்த அன்பு சகோதரர் வேலாயுதம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு ஏற்கனவே பெயர் வாசித்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக இத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த இடத்துல வந்து இந்த நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக இந்த நோன்புகளை திறப்பதற்கு இங்கே வந்த ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நாம் அனைவரும் இங்கே கூட இருக்கிறோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாசிர் முகமது அவர்கள் வாங்க. அதே போன்று இந்த நிகழ்ச்சி முழுமையாக நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்திய மாநில தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் கொண்டிருக்கக்கூடிய நாசிர் அவர்கள் சால்வை மரியாதை செய்கின்றனர். அரசு அறிவித்திருக்கக்கூடிய எஸ்ஏசி, அதே போல மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர், அதே போல மாநில வெகு குறுகிய காலகட்டத்தில் இந்நிகழ்வுகளுக்கு உறுதுணை புரிந்த இயற்கை மத்திய சென்னை மாவட்ட, அதே போல இன்று சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாநில சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரர் ரவி ஜெயின் கோவிலர் நடத்துவதெல்லாம் முழு செலவும் அவரே எடுத்து சொல்லியிருக்காங்க. செயலாளர் செந்தில் அவர்கள் அனுபவிக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை கைப்பற்றி அவர் நம்ம நன்றி தெரிவிப்போம். அவரோடு சிறுபான்மை பிரிவு சார்ந்த எல்லோருக்கும் வடசென்னை மாவட்டத்தினுடைய அதற்கு முன்பு சென்னை மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய அமைப்பாளர் பழங்கள் எல்லாம் ஏற்பாடு அழகாக வந்து நேர்த்தியாக எல்லாம் சரி பண்ணி இங்கே வந்து நிறைய உதவிகள் செஞ்சார். மத்திய சென்னையிலிருந்து சென்னை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் விஜயன் அவர்களுக்கு, அப்துல் ஆசிப் வடசென்னை மாவட்டத்தினுடைய அப்துல் ஆசாம் வாங்க, அப்துல் ஆசாத், அயாத் பாஷா, அயாத் மாநில மாணவரணி டிபிஒய் ஷாம் அவர்களுக்கு நாற்காலியை போட்டு அமருமாறு அன்பு அளிக்கின்றோம். பொறுப்பாளர் அனைவரும் இந்த இருக்கையில்
கேப் போட்டு நம்முடைய மாநில காஞ்சிராம் நம்முடைய பகுஜன் தமிழ் மாநில விஜயன் அவர்கள் இருந்து செயல்பட்டுகிறார். அவரை வருகை நாம் வரவேற்கிறோம். இன்றைய தினம் அரசியல் குரு மானியவர் காஞ்சிராம் அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தன்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இப்தார் விருந்து நிகழ்ச்சி சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. எங்களுடைய சமத்துவ தலைவர் இஸ்லாம் மதத்தை மிக மிக அதிகமாக நேசித்தார். ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சகோதரத்துவமும் சமத்துவமும் நிறைந்த மதம் இஸ்லாம் மதம் என்று சொல்வார். அவர் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது சாத்தியமில்லாமல் போயிற்று. அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய அந்நியார் சமத்துவனுடைய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார். எங்கள் சமத்துவ தலைவருக்கு இஸ்லாம் மக்களை சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் கூட கோபம் வரும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார். அவர்கள் பெரும்பான்மை மக்கள் என்று மானியவர் காஞ்சிராம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பட்டியலின உட்படுத்தப்பட்ட மத சிறுபான்மை மக்கள் ஒருங்கிணைந்து பகுஜன் மக்கள் என்று மானியவர் காஞ்சிராம் அவர்கள் சொன்னார். பகுஜன் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் என்று பொருள். ஆக சிறுபான்மை மக்கள் என்று இஸ்லாமியர்களை அழைக்கக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். எனவே அவர்களை பெரும்பான்மை மக்கள் என்று தான் அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்லுவார். ஆக மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடும் ஒரு நுட்பமான அறிவோடும் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இஸ்லாம் மக்களை அணுகினார். அவர் இருந்திருந்தால் அவர் நினைத்ததைப் போல இங்கே அத்தகைய ஒருங்கிணைவு மிக விரைவில் ஏற்பட்டிருக்கும். அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே எங்களுடைய அந்நியார் அவர்கள் இன்றைக்கு அத்தகைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். விரதம் இருப்பது நம்முடைய உலக ஆசைகளிலிருந்து நம்மை விலக்கி வைத்திருப்பது தான் ஒன்று. பசியினுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன் பசியினுடைய அருமை தெரிய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நிறைய பேர் அவருடைய செல்வத்தை சேர்த்து வச்சுக்குவாங்க. சேர்த்து வச்சுக்கிறதுனுடைய விளைவு என்னடான்னா, அந்த செல்வம் இல்லாத மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வேதனைப்படுவார்கள். எனவே அனைத்து மக்களும் இந்த பட்டினியினுடைய வலியை வேதனையை, இல்லாமையினுடைய வலியின் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு இருக்கப்படுகிறது என்று சமத்துவ தலைவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையிலே பசியினுடைய அருமை தெரிய வேண்டும், இங்கே இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே இந்த இஃப்தார் விருந்து மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பல பகுதிகளிலிருந்து இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆகவே மத நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு மத நல்லிணக்க நிகழ்வு. சமத்துவ தலைவர் வழியிலே இதை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு பகுஜன் நிகழ்வு. ஆக அத்தகைய பகுஜன் நிகழ்வு இன்றைக்கு எங்களுடைய அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முன்னிலையிலே மிகச்சிறப்பாக சமத்துவ தலைவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே நடந்தேறியிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய ரமலான் பண்டிகை வரவிருக்கிறது. அந்த ரமலான் பண்டிகைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஜெய். ரமலான் வாழ்த்து அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறிப்பாகட்டும் என்று குறிப்பிடுவதோடு
நடைபெறுகின்ற ரமலான் மாதத்தின் அருமையான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே சகோதரி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே நானும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்து அருமையான முறையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மனமாற என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக நிகழ்ச்சி நடைபெறும் தொழுகை ஒரு பக்கம் இருக்கும், நிகழ்ச்சி மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு சில நேரத்திலே இங்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சொந்த கட்டிடத்திலே நோன்பு என்றும் இஃப்தார் விருந்து நடைபெற்று வாங்கும் சொல்லப்பட்டு தொழுகையும் நடைபெற்றது. இது மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. விரும்பி கேட்டுக்கொள்வதோடு இந்த கட்சியின் சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிலே ஊடுருவில் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களை உறுப்பினராக பங்கேற்று இந்த கட்சி மென்மேலும் வளர்வதற்கு வல்ல இறைவனின் பேரை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. சென்னை மாவட்டத்தினுடைய மகளிர் நிலை பொறுப்பாளர்களாக 2 பேர் நியமிக்க இருக்கிறார்கள். அவங்களோட